தட்டில் வச்சுட்டு நீங்கள் திரும்பதுக்குள்ளே காலி ஆகிற மாதிரி ஒரு மஷ்ரூம் கிரேவி பார்க்கலாமா? அதுக்கு மஷ்ரூமை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மீதி இருக்கிற எண்ணெயை எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு 3 பழுத்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி அதை மைய அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க. மீதி இருக்கிற எண்ணெயை சேர்த்து பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், கல்பாசி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கலந்து வச்சிருக்க காளானையும் சேர்த்து நல்லா வதக்கி தட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. அதுக்கப்புறம் வத்தப்பொடி, ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, மஞ்சப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் தட்டை போட்டு நல்லா மூடி கொதிக்க விடுங்க. 1 டம்ளர் தண்ணி, மல்லி இலைகளை சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனா காளான் கிரேவி ரெடி. என்ன செய்றீங்களா?